கோடை காலத்துல திடீரென உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொன்னா இந்த சன்ஸ்ட்ரோக், அதாவது ஹீட் ஸ்ட்ரோக். நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுநீர் வியர்வை சிறுநீர் மூலமா வெளியேற்றப்படுது. ஆனா கோடை காலத்துல வியர்வை மூலமா வழக்கத்தை விட அதிகமான அளவு நீர் வெளியேற்றப்படும். இப்படி உடல்ல இருக்கக்கூடிய தண்ணீர் அதிகமா வெளியேறதுனால உடல் ரொம்ப வறட்சி அடையும். இந்த நேரத்தில் நம்மை தாக்குறது தாங்க இந்த ஹீட் ஸ்ட்ரோக். சிம்பிளாக சொல்லப்போனா அதிக ஹீட் காரணமாக நம்முடைய உடல் உறுப்புகள் திடீரென செயலிழந்து போகிறது தான் ஹீட் ஸ்ட்ரோக். நமக்கு பிளட் சர்க்குலேஷன் சரியாக நடக்கணும்னா உடலுடைய உள் வெப்பநிலையும் pHம் சரியான அளவில் இருக்கணும். நம்முடைய மூளையில் ஹைப்போதலாமஸில் ஒரு தெர்மோஸ்டாட் இருக்குது. வெளிப்புறத்தில் உள்ள வெப்பத்தினால நம்முடைய உடலின் உள் வெப்பநிலை பாதிக்கப்படாமல் இருக்க வேர்வை மூலமா வெப்பத்தை வெளியேற்றக்கூடிய வேலையை இது செய்யுது. இந்த தெர்மோஸ்டாட் எப்போ பிரேக் டவுன் ஆகுதோ அப்போ நம்முடைய உடலுடைய உள் வெப்பநிலை தாறுமாற உயர்ந்துடும். இந்த சன்ஸ்ட்ரோக்னால ஒருத்தர் பாதிக்கப்படும் போது காய்ச்சல் அதிகமாக இருக்கும், சுய நினைவு இல்லாத அளவுக்கு உடம்பு போயிடும். அவசர சிகிச்சை பெறாமல் போகும்போது பக்கவாதம், மூளை பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, இதய பாதிப்புகள்லாம் வரலாம். அதிகபட்சமாக மரணம் உண்டாகிற அளவுக்கு கூட இதில் அபாயம் இருக்கு. குழந்தைகளுக்கு ஏற்கனவே நான் சொன்ன அந்த தெர்மோஸ்டாட் சரியாக வளர்ச்சி அடைந்திருக்காது. அதனால கோடை காலத்தில் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும். இதுவே முதியவர்களுக்கு தெர்மோஸ்டாட் செயலிழந்து போயிருக்கும், அதனால அவர்களும் கவனமாக இருக்கணும். சர்க்கரை நோய், பிளட் பிரஷர் இருக்கிற முதியவர்களை இந்த நோய் அதிகம் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு தெர்மோஸ்டாட் நல்ல நிலையில் இருந்தாலும் அவர்களுடைய தினசரி ஆக்டிவிட்டி மூலமா ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதிக வெப்பமான இடங்கள்ல இருக்கிறத கூடிய மட்டும் அவாய்ட் பண்றதுக்கு பாருங்க. முக்கியமா மதியம் அதிக வெயில் உள்ள நேரங்கள்ல வெளியில போறத அவாய்ட் பண்ணிக்கலாம். சீரான இடைவெளியில தண்ணீர் குடிச்சிட்டே இருங்க. எப்போதெல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போதெல்லாம் தண்ணீர் குடிச்சிட்டே இருங்க. நம்முடைய உடம்புடைய நீர்ச்சத்து குறையாம பார்த்துக்கணும். பழங்கள், பழச்சாறு, இளநீர், மோர் இதெல்லாம் அதிகமா உணவுல சேர்த்துக்கலாம். அதே நேரத்தில் உடம்புல நீர்ச்சத்து குறையாம வச்சுக்கிறேன்னு சொல்லி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது தவறான விஷயம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் பற்றி எல்லாருக்கும் விழிப்புணர்வு வர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.